பார்த்துட்ருக்குது பல்சுவை செய்திகள் யூடியூப் சேனல். இந்த சேனலை தொடர்ந்து பார்த்துட்ருக்கவங்க எல்லோருக்கும் நன்றி. இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துடும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் வணக்கம். பல்சுவை செய்திகள் சேனலை பார்த்துட்ருக்கவங்க எல்லாருக்கும் மிக்க நன்றி. இன்றைக்கி நம்ம சமையல் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய சமையல் வந்து நைட்டு டிஃபனில் பாஸ்தா பார்க்க போகிறோம். இந்த பாஸ்தாவுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்க அப்படின்னா பாஸ்தா, தக்காளி, பல்லாரி, சிக்கன் அட்டைப்பொடி. நான் வந்து சிக்கன் அட்டைப்பொடி யூஸ் பண்ணுவேன். நம்ம இந்த சிக்கன் 65க்கு விரவி வைப்போம் இல்லையா, அந்த சிக்கன் அட்டைப்பொடி யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த சிக்கன் அட்டைப்பொடி இதுதான். தேவையான அளவு உப்பு, எண்ணெய், இதுதான் இன்றைக்கி வந்து பாஸ்தா செய்வதற்கு தேவையான பொருட்கள். இப்போ வந்து பாஸ்தா செய்வதற்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, தண்ணியை நல்லா ஒரு 2.5 செம்பு தண்ணி இந்த காய வச்சுருக்கிறேன். 2.5 செம்பு தண்ணியை நல்லா காய வச்சுக்கிட்டு நல்லா அந்த ஒலை கொதித்து வருது பார்த்திங்களா. கொதித்து வரும்போது அதில் இந்த பாஸ்தா தட்டில் 2 டம்ளர் பாஸ்தா எடுத்து வச்சுருக்கேன். 2 டம்ளர் பாஸ்தா எந்த டம்ளரில் அளந்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டம்ளரில் 2 டம்ளர் பாஸ்தா அளந்து வச்சுருக்கேன். இதை தான் இப்போ நான் அந்த கொதிக்கிற தண்ணியில் போட போகிறேன். ஓகேங்களா. இது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் எந்த பதத்தில் வேக வச்சுருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் எப்படி வேக வச்ச பதத்தை காட்டுறேன்னு சொன்னீங்க இல்லையா, இப்படி தான் இந்த பதத்துக்கு தான் வேக வைக்கணும். அதாவது இது வந்து ஸ்ப்ரிங் பாஸ்தாவிலே வந்து நம்ம அந்த போட்டி சாப்பிடுவோம் இல்லையா, அந்த போட்டி பாஸ்தா, அப்புறம் வந்து ஸ்ப்ரிங் பாஸ்தா, அப்புறம் வந்து பெண்டு கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்கும் அந்த பாஸ்தா, அந்த மாதிரிலாம் இருக்குது. இதில் வந்து நான் ஸ்ப்ரிங்கு தான் யூஸ் பண்ணுவேன், அதான் சீக்கிரமாக வேகும், அதனால் இந்த பாஸ்தா யூஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து இப்படி அதை வந்து ஸ்ப்ரிங் நம்ம இதில் பார்த்துருப்பீங்களா, ரேடியோவிலலாம் பேட்டரி போடுற இடத்துல இருக்கும், அதை வந்து இப்படி கலகலப்பாக பார்த்துக்கோங்க. இந்த பதத்துக்கு வேக வச்சுருக்கேன். சரிங்களா. இப்போது எப்படி செய்யணும் அப்படின்ற முறையை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஒரு டாச்சில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் கொதிச்சிட்ருக்கு. எண்ணெய் வந்து கொதிச்சிட்ருக்கு. ஓகேங்களா. இப்போ அதில் வந்து நம்ம கடுகு போடலாம். 1 டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். கொஞ்சம் சிம்மில் வச்சுருக்கேன். எனக்கு வந்து இந்த அடுப்பு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எரியும். ஸோ எதுவுமே கருகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் சிம்மில் வச்சுருக்கேன். கொஞ்சம் குறைச்சி வச்சுருக்கேன் அடுப்பை. இப்போ கருவேப்பிலை போட்டதுக்கு பிறகு இப்போ வந்து பல்லாரி வெட்டி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக, அதை வந்து இதில் கொட்டுறேன். பொன்னிறமாக வதங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. விஷுவலிக்கு வந்து பொன்னிறம் அப்படின்றது தெரியாது, நமக்கு தெரியும். நம்ம அதிகமாக போடும்போது அது வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் அளவுகள் வந்து சுருங்கிடும். அதோட அளவுகள் நம்ம போட்டதோட அளவுகள் வந்து சுருங்கும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் ஓரளவுக்கு பரவலாமல் வதங்கியிருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து அதில் இந்த தக்காளி பாருங்கள், இந்த தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். இந்த தக்காளியை அதில் ஆட் பண்ணுறேன். இப்போ தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அந்த தக்காளி அந்த நம்ம ஸ்மெல் வரும், நம்மளுக்கு வதக்கும் போதே ஸ்மெல் வரும். விஷுவலியாக இருந்தோம்னா ஸ்மெல் வரும். அது வந்து அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம வதக்கினா போதும். பச்சை வாடை போகிற வரைக்கும் அரைச்சி வச்ச தக்காளியை இந்த வெங்காயத்தோடு ஆட் பண்ணி பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கியிருக்கேன். பச்சை வாடை கொஞ்சம் போகட்டும். ஏன்னா நம்ம வந்து தக்காளியை பச்சையாக குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம வந்து அப்படியே கொட்டி வதக்குறோம். ஸோ அதனால் இந்த பச்சை வாடை குறைச்சி தான் சேர்ப்போம். அதனால் உப்பு சேர்த்துருவேன். ஸோ அந்த உப்பு எல்லா இடத்துலையும் ஆட் ஆகிற மாதிரி கலரிக்கிறேன்.
இப்போ உப்பு சேர்த்துட்டோம். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த சிக்கன் அட்டைப்பொடி, இதுதான் இந்த சிக்கன் அட்டைப்பொடி. இதில் வந்து பாதி, இது வந்து கடையில் போய் வாங்கினீங்கன்னா 5 ரூபா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அட்டைப்பொடியில் பாதி மட்டும் பிடிக்கிறேன். ஏன்னா என் பசங்க வந்து ரொம்ப காரம் சேர்க்க மாட்டாங்க. காரம் சேர்க்குறவங்க கொஞ்சம் அதிகமாக கொட்டிக்கிறேன். இது ரொம்ப ஒன்றும் உரைக்காது. நான் இதிலே பாதி மட்டும் கொட்டிக்கிறேன். ஒரு பாக்கெட்டில் அரை மட்டும் கொட்டிக்கிறேன். ரொம்ப கொட்டலை, ஏன்னா குழந்தைங்க வந்து ரொம்ப காரம் சேர்க்க மாட்டாங்க, அதனால் கொட்டிக்கிறேன். இப்போ எல்லாம் ஒன்றா கலர்ற மாதிரி, ஒன்றா ஆட் ஆகிற மாதிரி நம்ம கிளறிக்கலாம். இந்த மசாலா வந்து பச்சை வாடை போகிற வரைக்கும் அந்த அந்த எல்லாமே கலந்த ஒரு வாசனை வரும். நம்மளுக்கு வந்து மசாலா, தக்காளி, அப்புறம் வந்து வெங்காயம் எல்லாம் சேர்த்த மாதிரி ஒரு வாடை வரும். அடியில் தாய்ச்சியில் பிடிச்சிடக்கூடாது, பார்த்துக்குங்க. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாஸ்தாவை இதில் ஆட் பண்ணலாம். ஏன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மசாலா உள்ள கிளறணும்னா எல்லாத்துலேயும் மசாலா பிடிக்கும், அதுக்காக தான். கொஞ்சம் இன்னும் இருக்குது இந்த பாத்திரத்தில். நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன்னு. சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா வந்து அடி பிடிக்கும். நம்ம வந்து எண்ணெய் தண்ணியே இல்லாமல் செய்கிறோம்ல, ஆரம்பத்தில் ஊற்றின எண்ணெய் தான். அதுக்கப்புறம் நான் எந்த எண்ணெயும் ஊற்றலை, 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றினேன். அது எந்த ஸ்பூனில் ஊற்றினேன்னு உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படின்னா, நம்ம ஹார்லிக்ஸ் இங்கெல்லாம் ஹார்லிக்ஸ் கொடுப்பாங்க. அந்த ஹார்லிக்ஸ் பாட்டிலில் ஒரு கரண்டி கொடுத்துருப்பாங்க, நல்லா புளியாக ஆழமாக ஒரு கரண்டி கொடுத்துருப்பாங்க. அந்த கரண்டியில் 2 கரண்டி எண்ணெய் வந்து நான் ஊற்றிருக்கிறேன். சரிங்களா? பசங்க டியூஷன் போயிட்டு அம்மான்ட்டு வர்றாங்க. அதனால் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டு இதை கிளறிக்கலாம். இப்போ வந்து நம்ம முழுமையாக கொட்டிட்டு ஓகேங்களா? நல்லா கையெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு சமைங்க. ஏன்னா குளிர் நேரம், மழை நேரம், நமக்கு வந்து ஈஸியாக வந்து எதிர்த்து நோய்கள் தொற்றிடக்கூடாது இல்லையா? அதனால் ரொம்ப கவனமாக சமையல் செய்யுங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லித்தரேன். வெள்ளையாக இருக்குது, நீங்கள் மசாலா கலந்த மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லி தெரிஞ்சவங்க நினைக்காதீங்க. பசங்களுக்கு ரொம்ப மசாலா ஆட் பண்ணுறது பிடிக்காது. ஸோ அதனால தான் வந்து நான் மசாலா வந்து கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஏன்னா இவ்வளோ இதுதான் எங்கள் பசங்க சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு வந்து அந்த ஃப்ளேவர் இருந்தால் போதும். மற்றபடி வந்து ரொம்ப இன்னும் நீங்கள் மசாலா அதிகமாக சேர்க்க இது டார்க் கொடுக்கும். இப்போ வந்து பாஸ்தா என்ன கலரோ அதே கலரில் கொஞ்சம் கலர் மங்கிக்குமே தவிர, ஒரு சிலர் வந்து கலர் பார்த்து தான் சாப்பிடுவாங்க. அதில் எங்கள் வீட்லேயே ஆளுங்க இருக்காங்க கலர் பார்த்து சாப்பிட்றாங்கலாம். கம்மி பண்ணியிருக்கிறேன். நீங்கள் காரம் அதிகமாக சேர்க்குற மாதிரி இருந்தால் ஃபுல் பாக்கெட்டையும் கொட்டிக்குங்க. ஏன்னா அந்த மசாலா வந்து ரொம்ப காரம் இருக்காது. அப்புறம் நீங்கள் காரம் அதிகமாக சேர்க்கலன்னு கேட்டிங்கன்னா மசாலா வாடையும் பசங்களுக்கு வரக்கூடாது, காரமும் இருக்கக்கூடாது, ஆனால் உள்ளே ஆட் ஆகிருக்கணும். அந்த ஃப்ளேவர் வந்து நாக்கில் தெரிஞ்சால் மட்டும் போதும் அவங்களுக்கு. ஸோ அதனால் நான் வந்து கம்மியாக போட்டுக்கிறேன் மசாலா. இதுவே பசங்களுக்கு வந்து சுல்லாப்பாக இருக்குது, சுள்ளுன்னு இருக்குது. ஸோ இதுவே போதும்னு நினைக்கிறேன். இதை நல்லா எல்லாமே தக்காளி, மசாலா, வெங்காயம், உப்பு எல்லாமே ஒன்றா சேர்கிற மாதிரி கிளறி கொடுத்துட்டிங்கன்னா இந்த சமையல் வந்து ஓவர். ஓகேங்களா? அடுத்து வந்து
இன்னும் நல்லா கிளறணும். இப்போ நான் கிளறி இருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நல்லா கிளறணும். உங்களுக்கு இது பார்த்தாலே தெரியும் மசாலா அதிகம் இருக்காது. மசாலா தேவைப்படுறவங்க இன்னும் கொஞ்சம் நல்ல மசாலா சேர்த்துக்குங்க. ஓகேவா? வேறு இது சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. இப்படி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். ஏதாவது நிறை குறைகள் இருந்தாலும் சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த எண்ணெய், உப்பு, காரம் இந்த 3ம், புளிப்பு, தக்காளி வந்து புளிப்புக்கு சேர்க்குறோம். இதில் எல்லாமே இருக்கும். உப்பு இருக்கும், புளிப்பு இருக்கும், காரமும் இருக்கும். 3மே இருக்கும். உப்பு, புளிப்பு, காரம் 3மே இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் அளவாக போட்டு. அடுத்த தடவை கொஞ்சம் கொஞ்சமாக எதை கூட்டுறது எதை குறைக்கிறதுன்னு பார்த்து கூட்டிக்கிங்க, குறைச்சிக்கிங்க. ஓகேங்களா? செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம குட்டிமா சாப்பிட்டுட்ருக்காங்க. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. பாஸ்தா நல்லாயிருக்கு. இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். சப்போஸ் எதுவும் டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. கண்டிப்பாக அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.